அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய எந்த லக்கணமாக கூட இருக்கலாம் நம்ம பிறந்தது. ஆனால் கால புருஷ தத்துவப்படி மேசம் முதல் வீடு, 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொத்து பத்து அம்மா. செவ்வாய் அப்படிங்கிறது பூமிக்கு காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க, முரட்டுத்தனமான ஆள்னு சொல்லுவாங்க செவ்வாயை. அப்போ 4ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அப்போ அம்மா அப்படிங்கிற இடத்துல நீச்சம் அப்படின்னு செவ்வாய் எடுத்துக்கிட்டால் கோபகாரகரன் செவ்வாய் சொல்லுவாங்க. அப்போ அம்மா இடத்துல கோபம் இருக்காது, அன்பு தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால செவ்வாய் நீச்சம். சரி, செவ்வாய் பூமிக்காரகன் சொத்து பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் நீச்சம் ஆகலாமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? ஆகலாம். எதற்காக அங்கே நீச்சத்தை வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறது வேகம். அப்போ சொத்து பத்து வாங்கிறதுல வேகம் இருக்கக்கூடாது, நிதானமாக வாங்கணும், அவசரப்படக்கூடாது, அவசர புத்தி ஆகாது, ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி வாங்குங்க அப்படிங்கிற அமைப்பில் அந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஏன்னா திடுதுப்புன்னு போய் வாங்கிடுவாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உணர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.